உலகத்திலேயே ரொம்ப வலிமையான வான்படை எங்களோடது தான் அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆனா ஈரானோட வான்பரப்புல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா அமெரிக்காவோட பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சு சிதறிக்கிட்டு இருக்குது. அதிநவீன போர் விமானம் யாராலையும் வீழ்த்த முடியாது, தொடக்கூட முடியாது அப்படின்னு அமெரிக்கா சொன்ன F-15E விமானம் ஈரான் மண்ணுல செதறி கிடக்குது. என்ன நடந்துச்சு? அமெரிக்காவோட தொழில்நுட்பம் நவீனமானதா இல்லையா, இல்லன்னா ஈரான் அதை விட ரொம்ப வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சிருக்காங்களா? எது உண்மை? இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த F-15 ஈகிள் ஸ்ட்ரைக் அந்த விமானத்தை பத்தி பார்க்கலாம். இதோட சிறப்பு என்னன்னா, இது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர். அதாவது ஒரே நேரத்துல வானத்துல இருக்க எதிரி விமானங்களையும் தாக்கும், தரையில இருக்க இலக்குகளையும் துல்லியமா அழிக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒலியை விட 2 மடங்கு வேகத்துல போகும். இதை டார்கெட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதிரிகளோட ரேடார்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான மின்னணு போர் முறை கருவிகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இதுல இருக்கு. இது ரொம்பவே பாதுகாப்பானது. எந்த ஏவுகணையாலும் இதை தொட முடியாது அப்படின்னு இதை தயாரிச்ச நிறுவனம் உறுதியளிச்சுதான் இதை கொடுத்திருக்காங்க. மற்ற நாடுகள் கிட்ட இந்த மாதிரி விமானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருக்க Su-35, அப்புறம் சீனா கிட்ட இருக்க J-16, இந்த 2 விமானங்களுமே அத்தனை நவீன தொழில்நுட்பங்களும் உடையது அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட ஒரு படி மேலதான் நாங்க வச்சிருக்கோம், எங்க F சீரிஸ் விமானங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த F சீரிஸ் விமானங்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது இப்போ ஈரான்ல அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. போர் தொடங்கி 1 மாசத்துக்கு மேலாகுது இல்லையா? அதனால அமெரிக்கா என்ன நினைப்போட இருந்தாங்கன்னா, ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பு இந்நேரத்துக்கு பலவீனமாகி இருக்கும், இதுதான் உள்ள நுழையறதுக்கு சரியான சமயம் அப்படின்னு நினைச்சாங்க. அதிபர் ட்ரம்ப்பும் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவங்க ரொம்ப தைரியமா அவங்களுடைய ரொம்ப வலிமையான விமானம் அப்படின்னு கருதப்படுற அந்த F-15E எடுத்துக்கிட்டு ஈரான் வான் பரப்புக்குள்ள போயிருக்காங்க. ஆனா நடந்தது வேற. ஈரான் அதை ரொம்ப சரியா டார்கெட் வச்சு அடிச்சுட்டாங்க. ஈரான் கிட்ட 2 வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. ஒன்னு பவார் 373, இத பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கோர்டாட் 15 அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் இருக்கு. இந்த விமானத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் விமானி, இன்னொருத்தர் ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இல்லையா, இந்த விமானம் ஒரே சமயத்துல 2 வேலைகளை செய்யும். பைலட் பாத்தீங்கன்னா வான் பரப்புல எங்க எதிரி விமானம் இருந்தாலும் அதை சுட்டு வீழ்த்துவாரு. இந்த ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரி தரையில இருக்க டார்கெட்டை குறி வச்சு அடிப்பாரு. இப்படிதான் இந்த விமானம் ஒரு மல்டி ரோல் ஃபிளைட்டா இருந்தது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரான் ரொம்ப குறிப்பாத்து இந்த விமானத்தை தாக்கி இருக்கிறாங்க. உடனடியா 2 பேரும் ஃபிளைட்ல இருந்து எஜெக்ட் ஆனதா, வெளியில வந்ததா சொல்லப்படுது. அதுல ஒருத்தரை அமெரிக்க படைகள் கண்டுபிடிச்சதாகவும், இன்னொருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஒருவேளை அவர் ஈரான் கையில் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படி அமெரிக்க பைலட் யாரையாவது கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உண்மை என்னன்னு இது வரைக்கும் தெரியல. சரி, அமெரிக்க விமானம் எதுக்காக ஈரான் வான் பரப்புக்குள்ள போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க கண்காணிப்பு பணிக்காக போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஈரான்ல கண்காணிக்க என்ன இருக்கு? இந்த விமானம் தாக்கப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ரொம்பவே முக்கியமான பகுதி. அது எண்ணெய் வளம் மிக்க பகுதி. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு வேவு பார்க்கறதுக்கும் சேர்த்து தான் அமெரிக்க போர் விமானம் அங்க போயிருக்கு. அதனால ஈரான் அதை தாக்கிட்டாங்க. இப்ப அமெரிக்காவால எதுவும் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, இந்த விமானத்தில் விழுந்தவர்களை தேடுவதற்காக இன்னொரு விமானமும் அங்க போச்சு. அது பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு A-10 வார்ஹாக் பிளேன். அது அந்த விமானத்தையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. சாதாரணமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த விமானத்தை நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி ஈரான் சுட்டு வீழ்த்துச்சு அப்படிங்கிறது தான் இப்ப அமெரிக்காவுக்கு ரொம்ப எரிச்சலாவும் கோபமாவும். ஏப்ரல் 3ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்வை அமெரிக்காவால மறுக்க முடியல. ஆனா இது மட்டும் இல்ல, போர் தொடங்கினதுல இருந்தே அடுத்தடுத்த அமெரிக்க விமானப்படைக்கு மிகப்பெரிய இழப்பு. இது வரைக்கும் நமக்கு கணக்கு தெரிந்தபடியே பார்த்தா அமெரிக்கா நிறைய இழந்திருக்கிறாங்க. போர் தொடங்கின உடனேவே குவைத் நாட்டுல அவங்களோட F-15 விமானங்கள் 3 விமானங்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்துச்சு. கேட்டா இது ஃப்ரெண்ட்லி ஃபயர், தெரியாம தாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப
முக்கியமான விமானம். வானத்திலேயே போர் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம். போர் அப்படின்னு வந்தா இந்த விமானம் அமெரிக்க விமானப்படைக்கு ரொம்ப அவசியம். ஈராக்ல இந்த மாதிரி 2 விமானங்கள் விபத்துக்குள்ளாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் நாங்க தான் அதை தாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தது ஈராக்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல 6 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம் நின்னுகிட்டு இருக்கு. அதே சமயத்துல E-3 சென்ட்ரி அவாக்ஸ் விமானத்தை ஈரான் தாக்குறாங்க. அதை தாக்கும் போது கூடவே இந்த 6 விமானங்களும் எரிஞ்சு நாசமாயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அமெரிக்காவுக்கு நஷ்டம். அது மட்டும் இல்ல, நேற்றைக்கு நடந்த தாக்குதல்லையும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் தான். மொத்தத்துல இதுவரைக்கும் 36 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா கணக்கு சொல்லுது. ஆனா அதிகாரப்பூர்வமா அமெரிக்கா ஏத்துக்கிட்டது ஒரு சில இழப்புகளை தான். ஏற்கனவே அல் ஜசீரா ஊடகத்துல ஒரு வீடியோ கிளிப் வெளிவந்தது. அது என்ன சொல்லுச்சு அந்த வீடியோ கிளிப் அப்படின்னா, அமெரிக்காவோட F-சீரிஸ் விமானம் பறந்துகிட்டு இருக்குது. அதை ரொம்ப சரியா குறி வச்சு ஈரான் தாக்குறாங்க. ஆனா அமெரிக்கா ஒத்துக்கல. அப்படி எந்த F-சீரிஸ் விமானமும் தாக்கப்பட்டதாவும் கீழே விழுந்ததாவும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான். அமெரிக்கா இதெல்லாம் அதிநவீன போர் விமானங்கள் அப்படின்னு சொல்றாங்களே, ஒலியை விட வேகமா போகும்னு சொல்றாங்களே, இதை எப்படி ஈரான் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுடுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பு வலிமையா இருக்கு. தொடர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருந்தாலும் இப்போது வரை அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஈரான் இருக்காங்க. இதுதான் அமெரிக்கா முழுமையா போர்ல இதுவரைக்கும் இறங்காததற்கான முக்கியமான காரணமா. அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை செலவு பண்ணி தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்க ராணுவத்தை வலிமையா வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல செலவு செய்துட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் அப்படி கிடையாது. மிக குறைந்த பொருள் செலவிலேயே இந்த போரை ரொம்ப திறமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பென்டகன் அதிகாரிகள் ட்ரம்ப்புக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, ஈரானோட வான் பாதுகாப்புன்றது நீங்க நினைக்கிற மாதிரி வீக்கா இல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்ம வீரர்களையோ விமானங்களையோ இழக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் எதையும் காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா சர்வதேச அரங்குல அமெரிக்கா தொடர்ந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஈரான் மேல தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மனநிலைக்கு போயிட்டாருன்னா, ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு, இனிமேல் அமெரிக்க விமானங்கள் ஈரான் வான் பரப்புல விருப்பப்பட்டபடி பறக்கலாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. அவரோட சமூக வலைதளங்கள்லயும் அதை பதிவு செஞ்சாரு. ஆனா பென்டகன் ஏத்துக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி ஏத்துக்க மறுக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் பதவி நீக்க செய்யப்படுறாரு. ராணுவத்துல 40 ஆண்டு கால அனுபவம் இருக்கு இவருக்கு. வளைகுடா போர், ஈராக் போர், ஆப்கானிஸ்தான் போர்னு எல்லாத்திலயுமே நேரடியா களத்துல இருந்தவர். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இப்போ இருக்கும்போது இவரை பதவி நீக்க செய்யறாங்க. அவரை பதவி நீக்க செஞ்ச சில மணி நேரங்கள்ல ஏப்ரல் 3ஆம் தேதி அமெரிக்க விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்துது. இதுல இருந்து என்ன தெரியுது? ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பாரு? ஈரான் வான்பரப்பு ரொம்ப கிளியரா இருக்கு, நம்ம விமானங்கள் போனா ராஜா மாதிரி பறக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அங்க ராணுவ தளபதி என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம விமானங்களை அனுப்பாதீங்க, போனா தரையில தான் நம்ம விமானங்கள் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பேச்சை ட்ரம்ப் கேட்கல. அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டு விமானங்களை அனுப்புறாங்க. இன்றைக்கு அந்த ராணுவ தளபதியின் கூற்றுப்படி விமானங்கள் எல்லாம் சிதறி ஈரான் மண்ணில் கிடக்குது. ஈரான் போற இது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. யுத்தத்துல கருவிகள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்போ எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அந்த போருக்கான யுக்திகளை வகுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெளிவா ஈரான் செய்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில நாங்கள் தான் எல்லாரையும் விட வலிமையானவர்கள் அப்படின்ற ஒரு நினைப்போட அடுத்தடுத்து தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்படியே சரியான முடிவுகளை எடுக்க சொல்லி ராணுவ அதிகாரிகள் வலியுறுத்தினாலும் கூட ட்ரம்ப் எதையும் காதில் வாங்காததன் எதிரொலிதான் அமெரிக்காவின் மூக்கு உடைந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.